காலம் எல்லாம் கதைகள்ல காலச்சக்கரம் நாவலை படிச்சுட்டு வர்றோம். அது அத்தியாயம் 13. இப்போ புதுடில்லியில வசுந்தரா தேவியோட மனக்குழப்பத்தை தீர்க்கறதுக்காக திவான்ஜி, சுவாமிஜி, பட்டாத்ரி, அவர்தான் கேரளால இருந்து வந்தவர், எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால் அந்த மனக்குழப்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பட்டாத்ரி ஒரு பிரசன்னம் பார்த்து வாராகி தேவியை வரவழைச்சு அவங்கள்ட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கேட்கிற கேள்விக்கு அது மணிகள் குலுங்கல் மூலமா பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது வாராகி. அப்போ கடைசியா அந்த வாராகி அவரை குழப்பி விடுது. இரவு நேரம் என்பது பகலின் பிரதிபலிப்பு, பகலின் வெப்பம் இரவில் சுடும், பகலின் சூரிய ஒளிதான் இரவில் மதியொளியாக மனதை குழப்பும், மனிதனின் பகல் இளமை, அவன் இரவு முதுமை. இப்படி எல்லாம் சொன்ன உடனே, ஏன் இப்படி புரியாம சொல்லிக்கிட்டே இருக்கிற? ஒரு வயதான பெண்மணி வசுந்தரா மகாராணிய மிரட்டிட்டு வர்றா, யார் அவள்? அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் அப்படின்னு பட்டாத்ரி வாராகிய மிரட்டுறாங்க. இருக்கலாம், இல்லை அப்படின்னு வாராகி பதில் சொல்றாங்க. எனக்கு புரியல வாராகி. மணிகள் அப்படி குலுங்க மாட்டேங்குது, அமைதி காக்குது. ஏய் வாராகி, கேட்கிறேனே, யார் அந்த கிழவி? பட்டாத்ரி, அதை சொல்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. அவளை ஆண்டு கொண்டிருக்கும் சக்தி உலகத்திலேயே மிக பழமையான சக்தி. அது என்ன சக்தி? சக்கர சக்தி. என்ன சக்கரம்? ஸ்ரீ சக்கரம். அதை யார் வைத்திருக்கிறார்கள்? ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்குது அந்த வாராகி. ஏய், கேட்கிறேனே, சொல். நீ எப்படி கேட்டாலும் என் பதில் மௌனம்தான். அந்த சக்கரம் அந்த பெண்மணியிடம் உள்ளதா? ஆமாம். ஸ்ரீ சக்கரம் தேவி உபாசனத்துக்குத்தானே பயன்படும். கெட்ட காரியங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம்? சக்கரம் என்பது அதோ அந்த மின் விசிறியின் வேகத்தை குறைக்கவும் அதிகரிக்கவும் ஒரு குமிழ் வைத்துள்ளதே, அது போலத்தான். ஃபேன் ரெகுலேட்டரா? உக்கிரமான தேவதைகளோட கோபத்தை கட்டுப்படுத்தவும் சாந்தமான தேவதைகளோட உக்கரத்தை அதிகப்படுத்தவும் அந்த ஸ்ரீ சக்கரத்தால முடியும் அப்படின்னு வாராகி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அந்த சக்கரத்துல பந்தனம் செய்யப்பட்ட தேவதைகள் அவங்களோட விடுதலைக்காக எதை சொன்னாலும் செய்யும். சரி, இப்போது அந்த சக்கரத்தில் பந்தனம் செய்யப்பட்ட தேவதை எது? அது 18வது மூர்த்தம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அந்த சக்கரத்தின் மூலம் வசுந்தராவை பழிவாங்க நினைக்கிறாளா அந்த பெண்? ஆமாம். எதற்காக? சுவற்றில் எரிந்த பந்து திருப்பி தாக்கத்தானே செய்யும். பட்டாத்ரி ஒரு முறை அறையில் இருந்த எல்லாரையும் பார்க்கிறாரு. சரி, இந்த பிரயோகம் என்று ஏற்பட்டது? 1978 பிப்ரவரி 16ஆம் தேதி ஒரு சூரிய கிரகணம் வந்துச்சே, அன்னைக்குதான். சரி. பட்டாத்ரி தீர்க்கமா வாராகி படத்தை பார்த்தாரு. மகாராணியையும் அவங்க குடும்பத்தையும் இப்ப எப்படி காப்பாத்துறது? முள்ளை முள்ளால் எடு, வைரத்தை வைரத்தால் அறு. அந்த ஸ்ரீ சக்கரத்தை கண்டுபிடிச்சு அதுல பந்தனம் செய்யப்பட்டிருக்கிற தேவதையை உன்வசப்படுத்து. எங்கே இருக்கிறது ஸ்ரீ சக்கரம்? தேடி கண்டுபிடி. சொன்னால் விடுதலை செய்கிறேன் வாராகி உன்னை. அதை சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லையே. சரி, சொல்ல வேண்டாம். வேறு என்ன சொல்ல விரும்புகிறாய் வாராகி? பட்டாத்ரி கேட்கிறாரு. போகத்தால் துரோகம், யோகத்தால் ரோகம், பாலுக்கு பூனை காவலும் தலைக்கு தங்கம் காவலும் கெடுதி. புரியலை வாராகி. புரியும் போது பிரச்சனை இருக்காது. சரி, இன்னொரு முறை அதையே கூறு, நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுகிறோம். போகத்தால் துரோகம், யோகத்தால் ரோகம், பாலுக்கு பூனை காவலும் தலைக்கு தங்கம் காவலும் கெடுதி. சரி, புரிய முயற்சி பண்ணுகிறேன் அப்படின்னு பட்டாத்ரி சொல்லிட்டு, இப்போ மகாராணி வசுந்தராவை தேவியோட மகன் சாகருக்கு என்ன சொல்ல நினைக்கிறாய்? பட்டாத்ரி அடுத்த கேள்வியை கேட்கிறாரு. உயர உயர பறக்காதே, பூதத்தை உரசி பார்க்காதே. சாகர் ஒன்னும் புரியாம பட்டாத்ரியை பார்த்து முழிக்கிறான். வாராகி, திவானுக்கு என்ன சொல்ல விரும்புற? குலம் உள்ளவரை பண்டிதன் வாழ்வான். திவான் இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாராகி சொல்றதோட பொருள் என்னவா இருக்கக்கூடும்? வாராகி, சுவாமிக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறையா? தலையனும் கடையனும் சேர்ந்தால் தாய்க்கு நலம், மேனியதை மறைத்தால் இடர் விலகும்தானே. கடைசியாக எனக்கு என்ன சொல்லப் போகிறாய் வாராகி? யானை வரும் முன்னே, மணி யோசை வரும் பின்னே. பட்டாத்ரி சிரிக்கிறாரு. மாற்றிச் சொல்கிறாய் வாராகி. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே, அப்படித்தானே சொல்லுவாங்க. மாற்றுவது நான் அல்ல, விதி. காலச்சக்கரம் சுழற்சியில் காலனின் வேகம் அதிகரிக்கிறது. எனது விடுதலை பற்றி சீக்கிரம் முடிவெடு. மணிகள் ஒருமுறை வேகமாக குலுங்கிவிட்டு நின்றது. பட்டாத்ரி இன்னும் கண்களை மூடி அப்படி நிஷ்டையிலே இருக்காரு. திவான் சுவாமிய பார்த்தாரு. என்ன சுவாமிஜி, வாராகி சொன்ன தகவல்கள் ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? சுவாமி யோசிச்சாரு.
தலையனும் கடையனும் சேர்ந்தா தாய்க்கு நலம்னு சொல்லப்பட்டது. நானா ஒரு யூகம் பண்ணியிருக்கேன். என்ன சுவாமி? தலையன்னா பெரிய பிள்ளை, கடையன்னா கடைசி பிள்ளை. ரஞ்சனும் சாகரும் சேர்ந்தா தாய், அதாவது மகாராணிக்கு நலம்னு பொருள் வர்றது. அடுத்ததா சொல்லப்பட்டது எனக்கு. மேனியது மறைந்தால் இடர்கள் விலகுமே, அதாவது என் ஸ்தூல தேகத்தை நான் விடற அன்னைக்கு என் ஆன்ம பலம் முக்தி பெறும்னு சொல்லுது. வசுந்தரா அவங்க பேசுறத உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தா. 9 நாள் சிறைவாசம் போயிட்டு வந்துட்டா அடுத்த 99 நாட்கள்ல அவளுக்கு மந்திரி பதவி கிடைத்து விடுமாமே. அவ மனசுல இப்ப பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ சாகர் திவானை பார்த்தான். உயர உயர பறக்காதே, பூதத்தை உரசி பார்க்காதேன்னா என்ன அர்த்தம்? பூதம்னா பஞ்சபூதங்கள்னு அர்த்தம். சாகர், இயற்கைக்கு மாறா எதையும் செய்யாதேன்னு உனக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொன்னாரு. எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு புரியலையே, வசுந்தரா கேக்கா. போகத்தால் துரோகம், யோகத்தால் ரோகம், பாலுக்கு பூனை காவலும் தலைக்கு தங்கம் காவலும் கெடுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. திவான் ஒரு தடவை வாராகி சொன்னதை திருப்பி சொன்னாரு. உங்களுக்கு ஏதாவது புரியுதா சுவாமி அப்படின்னு திவான் கேட்டாரு. இல்லை அப்படின்னு சுவாமி தலையசைச்சாரு. திவானும் தன்னுடைய மூளையை கசக்கி புழிஞ்சாரு. ஒன்னும் புரிய விடல. கடைசியா பட்டாத்திரி நிஷ்டை கலந்து கண் விழித்தார். என்ன திவான்ஜி, ஏதாவது துப்பு கிடைச்சதா? தெரிஞ்சுட்டோம் பட்டாத்திரிஜி. ஸ்ரீ சக்கரத்தை வச்சு போன வருஷம் பிப்ரவரி 16ஆம் தேதி சூரிய கிரகணம் அன்னைக்கு வசுஜி குடும்பம் மேல பிரயோகம் செஞ்சிருக்கா அந்த பெண்மணி. கவலையே படாதீங்க மகாராணிஜி, வர்ற அமாவாசைக்குள்ள அந்த பொம்பளையை கண்டுபிடிச்சு அவ பிரயோகத்தை உடைக்கிறேன் அப்படின்னு திருமேனி பட்டாத்திரி சவால் விட்டாரு. எப்படி முடியும் பட்டாத்திரிஜி? சுவாமி கவலையோட கேட்டாரு. அந்த பொம்பளை வச்சிருக்கிற ஸ்ரீசக்கரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்களே, ஏன் பயப்படுறீங்க? என்னோட ஊர் கோவிலுல நவாட்சரி சக்கரம்னு வச்சிருக்கேன். அதை பரசுராமரே ஸ்தாபிதம் பண்ணதா சொல்லுவாங்க. அதை பிரயோகம் பண்ணி அந்த பொம்பளையை கட்டுப்படுத்தி விடுவேன் மகாராணி, எந்த கவலையும் படாதீங்க, நான் இருக்கேன். பட்டாத்திரி உறுதியா சொல்ல மகாராணி நிம்மதியோட எழுந்து போனா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கும்பையில என்ன நடக்கு அப்படின்னு பார்ப்போம். 1973 கும்பையில நாங்க 3 பேரும் ஏமாற்றத்தோட ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்தோம்டா சங்கு அப்படின்னு மாமா கதைய காஃபி குடிப்பதற்காக நிறுத்தி விட்டுருந்தாரு. வாயை தொடச்சபடி அந்த நிகும்பலா தேவியோட கோவிலை நம்ம ஸ்ரத்தா காஷ்மீர்ல இருந்து இது வந்தா இல்லையா, ஸ்ரத்தா தியானேஸ்வரன் மனைவி தேடிக்கிட்டே இருக்கா இல்லையா, அதை ஸ்ரீரங்கத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல அவளுக்கு ஒரு துப்பு கிடைக்குது. கோவில் கட்டப்பட்டது நிஜம், ஆனா இப்ப நிகும்பலா தேவி அந்த காளி கோயில் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவங்க 3 பேரும் வர்றாங்க. யாரு? தியானேஸ்வரன், வாசுதேவன், இவங்க எல்லாம் 3 பேரும் அங்கிருந்து அந்த ஸ்ரத்தா 3 பேரும் ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்ரீரங்கத்துல தான் அதுக்குள்ள துப்பு மட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ திரும்ப அந்த கதையை கண்டினியூ பண்றாரு. தனக்காக வைக்கப்பட்டிருந்த காப்பியை கூட குடிக்க தோணாம அவரோட வாயவே பார்த்துக்கிட்டு இருந்தான் சங்கு. சங்குவுடைய அம்மா தானே ஸ்ரத்தா, தியானேஸ்வரன் ஸ்ரத்தா. அதனால அம்மாவுடைய கதையை தான் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்த உடனே லைனா உங்க ஆத்துல மாத்தி மாத்தி ஃபங்க்ஷன். உங்க பெரியம்மா லோகாம்பாளுக்கு, உங்க அம்மாவுக்கு வளைகாப்பு, பூச்சூட்டல், சீமந்தம்னு ஒரே அமர்க்களம்தான் போயேன். உங்க ஆத்துல எப்ப பார்த்தாலும் தினமும் வடை பாயாசம், வாசல்ல எச்சியலைன்னு கோலாகலம்தான். சாம்பு பிறந்தான், அப்புறம் நீ பிறந்தே. உங்க அப்பனுக்கு ஒரே சந்தோஷம். தேடி தேடி சங்கமேஸ்வரன்னு உனக்கு பெயர் வச்சான். இப்ப சங்கு சங்குன்னு எல்லாரும் கூப்பிட்டு இருக்கோம். உங்க அம்மா ஸ்ரத்தா கூட நீ பிறந்த சந்தோஷத்துல அந்த ஸ்ரீசக்கர விவகாரத்தை மறந்தே போயிட்டானா பார்த்துக்கோயேன். உங்க பாட்டி கூட உன் அழக பார்த்து பார்த்து அப்படி மலைச்சு போயிட்டா. சுருட்ட முடியோட கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி இருப்பே நீ. சுந்தரி மாமிக்கு அப்பவே உன் மேல கொள்ள ஆசை. உனக்கு கிருஷ்ணன் கொண்டை போடுவா. பிறந்த 3-4 மாசத்துலயே அவ்வளவு முடிடா உனக்கு. அப்புறம் என்னாச்சு மாமா, அந்த கதையை சொல்லுங்கோ. அந்த சமயத்துலதான் தில்லியில உலக அமைதிக்காக ஒரு மகா ருத்ர யஜ்ஞம் நடக்க போறது, நீங்க அவசியம் வரணும்னு உங்க தாத்தா நீலகண்டனுக்கு ஒரு லெட்டர் வந்தது. உங்க தாத்தாவுக்கு குழப்பம். ஏன்னா அவரோட தங்கை பையன், அதாவது பட்டப்பாவோட மைத்துனனுக்கு அந்த சமயம் பார்த்து கல்யாணம் நிச்சயமாச்சு. யாரு? லோகு பெரியம்மா தம்பி லோகநாதன் மாமாவுக்கா அப்படின்னு சங்கு கேக்குறான். அவரேதான். கல்யாணத்துக்கு தான் இருக்கணுமேன்னு உங்க அப்பா தியானாவை யாகத்துக்கு போக சொன்னார். உங்க தாத்தா தியானேஸ்வரனை யாகத்துக்கு போக சொல்லியிருக்காரு. உங்க அப்பா தியானேஸ்வரன் தில்லி போக போறது தெரிஞ்ச உடனே உங்க அம்மா சிரத்தாவுக்கு ஒரு ஆசை. ஒருவேளை தில்லி அகதிகள் முகாம்ல அவங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரியலாம்னு கூடவே அவளும் கிளம்பிட்டா, உன்னையும் எடுத்துண்டு. ஓ, நான் டெல்லிக்கு போயிருக்கேனா? போயிருக்கே, ஒரு 10 மாச குழந்தையான்னு நினைக்கிறேன்.
போயிட்டு 7-8 நாள்ல உங்க அப்பா தியானேஸ்வரன் மட்டும்தான் திரும்பி வந்தான் நடைப்பணமா. உங்க அம்மா திரும்பி வரலை. கேட்டா பதிலே இல்லை. நேரே உங்க லோகு பெரியம்மா காலடியில குழந்தையா இருந்த உன்னை வச்சான். அப்புறம் மன்னி, நீதான் சங்குவுக்கு இனிமே அம்மான்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி தூக்கு மாட்டிண்டு செத்து போயிட்டான்டா. சங்கு அப்படியே மௌனமா இருந்தான். உங்க அம்மா யாரோடையோ ஓடி போயிட்டா. அந்த அவமானம் தாங்காம தியானேஸ்வரன் தற்கொலை பண்ணிட்டான்னு ஊர்ல அரசல் புரசலா பேசிண்டா. அப்புறம் எங்க அம்மா வரவே இல்லையா? தெரியலைடா. அப்புறம் அவ பேச்சையே உங்க ஆத்துல எடுக்கலை. ஆனா எனக்கு தோணுதுடா, அவ நிச்சயம் வருவா. அந்த ஸ்ரீ சக்கரத்தை எடுக்கிறதுக்காக கட்டாயம் வருவா. சங்கு சிலந்தி வலையில சிக்கி கொண்டிருந்த அந்த பூச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த சிறிய சிலந்தி தன்னை நோக்கி வருவதை கண்டதும் அந்த பூச்சி படபடபடன்னு தன்னுடைய ரெக்கைகளை அடிச்சுக்கிச்சு. அது மாதிரி இவன் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே சங்கு உட்கார்ந்துருக்கான். இப்போ இந்த கதை இப்படியே நிக்குது. இந்த பட்டாம்பி கேரளால என்ன பண்றாரு பட்டாத்திரி? வசுந்தரா தேவிக்காக அவர் எல்லாம் அந்த பிரச்சனம்லாம் பார்த்து உனக்கு ஸ்ரீ சக்கரத்துல இருந்து ஒரு பிரயோகம் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் உன்னுடைய மனக்குழப்பம் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அவர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 1980 மே மாசம் பட்டாம்பி அந்த ஊர் பேரு கேரளாவில் இருக்கிறது. அங்க திருமேனி பட்டாத்திரி பூஜையை முடிச்சுட்டு எழுந்தார். உடனடியா அவர் திருவமுண்டூர் வரைக்கும் போகணும். அங்க இருக்கிற கோவில்ல தான் நவாட்சரி சக்கரம் இருக்குது. அதை உடனடியா கொண்டு பூஜையை ஆரம்பிக்கணும். தனது அவசரத்துல பால் கிண்ணத்துல அபிஷேகம் செய்யறதுக்காக வச்சிருந்த அந்த தகடோட கூடிய தாமரை மணிமாலையை அணிந்து கொள்ள மறந்து போய்விட்டார். சாப்பிட உட்கார்ந்த திருமேனி பட்டாத்திரியை சேட்டா அப்படின்னு ஒரு குரல் வாசல் பக்கமா அழைச்சது. அவருடைய சித்தி பிள்ளை ஸ்ரீதர் பட்டாத்திரி தான் வந்திருந்தான். அவன் பக்கத்துல ஒரு புதிய ஆள் நின்றுகிட்டு இருந்தாரு. கொஞ்சம் தள்ளி யானை ஒண்ணு நின்றுகிட்டு இருந்தது. அது பக்கத்துல யானை பாகன். என்னடா அது யானை? பகவதி காவு ஆணை. நம்ம ராமுவுக்கு மதம் பிடிச்சிருக்கு, உறவுக்காக அலையுதுன்னு உங்க பாகன் சங்கரன் சொன்னான். அதுதான், உறவுக்காக இந்த பெண் யானையை அழைச்சிட்டு வந்திருக்கார் இவர். பக்கத்துல இந்த நபரை அறிமுகம் செஞ்சான் ஸ்ரீதர் பட்டாத்திரி. நல்லது, உங்க பேரு? பிரேமச்சந்திரன் நாயர். அப்படியா, ரொம்ப நல்ல பேரு. அழைச்சிண்டு போ ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக திரும்பினார் திருமேனி பட்டாத்திரி. வாசற்படியில பந்தனம் செய்யப்பட்டிருந்த வாராகி தடுக்கிறா. முட்டாள் திருமேனி, ஆபத்து. அந்த பெண் யானையை ஏன் உள்ளே விட்ட? அதை துரத்தி விடு. ஏன் வாராகி? ராமுவுக்கு துணை வேண்டுமே. பைத்தியக்கார நம்பூதிரி, எல்லா பிரச்சனையும் ஆண் பெண் சேர்க்கையால தான் உருவாறது. இப்ப ராமு தன்னோட சுக்லத்தை இந்த யானைக்குள்ள விட்டா உன் பூஜைக்கு பங்கம் வரும். ராமுவை அந்த பெண் யானை கிட்ட சேர விடாதே. பட்டாத்திரி அவசரமா இறங்கி போனாரு. அதுக்குள்ள அந்த பெண் யானையை ராமுவிடம் விட்டுவிட்டு ஸ்ரீதர பட்டாத்திரி, பிரேமச்சந்திரன், அந்த பாகன் மூவரும் விலகி காத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கே நான் போற? ஸ்ரீதரா, அந்த பெண் யானையை திருப்பி அனுப்பிடு. ராமு அதோட சேரக்கூடாது. அதுக்குள்ள ராமு தன்னோட துதிக்கையால அந்த பெண் யானையுடைய துதிக்கையை பிணைஞ்சு கொண்டிருந்தான். பட்டாத்திரி ஓடி போய் தடுக்கிறதுக்குள்ள ராமுவின் ஆண்மை கிளர்ந்தெழ ஆரம்பிச்சது. தனது எல்லா இயக்கங்களை எல்லாம் மத நீராக வெளியே விட்டு கொண்டிருந்த ராமு தனக்கு இணை கிடைத்து விட்ட மகிழ்ச்சியில் தன் கோபம்ங்கிற அணையை உடைச்சு தாபங்களை எல்லாம் வெளியேற்ற ஆரம்பிச்சான் அந்த ராமுங்கிற யானை. இப்போ இவருக்கு பட்டாத்திரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாராகியோ அந்த ராமுங்கிற ஆண் யானை பெண் யானை கூட சேரக்கூடாது, சுக்லத்தை விட்டா உன்னுடைய பூஜைக்கு பங்கம்னு சொல்லி இருக்குது. ஆனால் இப்போ நிலைமை கைமீறி விட்டது. என்ன பண்றதுன்னு தெரியாம கையில அங்குசத்தை வச்சுக்கிட்டு அந்த பெண் யானையை விரட்ட ஆரம்பிச்சாரு. இதனால அந்த பெண் யானை ராமுவின் முன்னேற்றத்துக்கு தடை போட ஆரம்பிச்சது. ராமு திகைச்சது, என்னடா இதுன்னு. பட்டாத்திரி அந்த 2 யானைகளுக்கு குறுக்க நின்று அதை அப்படி விளக்க முயல்றாரு. இது சுக்லத்தை அதோட உடம்புல செலுத்திடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட. இப்போ தன் ஆசைகளுக்கு பட்டாத்திரி தடையா இருக்கிறத பார்த்த உடனே அந்த ராமுங்கிற ஆண் யானைக்கு எல்லா கோபமும் பட்டாத்திரி மேல திரும்பிச்சு. அவர் அலாக்கா தூக்கி அந்த பெண் யானையின் காலடியில வீசிச்சு. அப்போதான் நிலைமையின் பயங்கரம் பட்டாத்திரிக்கு புரிஞ்சது. ஆ அப்படின்னு அலறிக்கிட்டே தலையை தூக்குனாரு. அந்த பெண் யானையை பார்த்தாரு. அது மேல ஒரு பெண்மணி உட்கார்ந்திருந்தா. நெற்றியில பெரிய பொட்டு, கருப்பு உடை. இவரை பார்த்து கோரமா இழிச்ச மாதிரி குனிஞ்சு அந்த பெண் யானையோட காதுல ஏதோ சொன்னா. அது தன்னோட காலை தூக்கி அவர் தலையை குறி வச்சது. யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே,
மாற்றிச் சொல்கிறாயே வாராகி! நான் மாற்றவில்லை, விதி மாற்றுகிறது. கடைசியாக வாராகியுடன் தான் பேசிய உரையாடல் ஞாபகத்துக்கு வந்தது திருமேனி பட்டாத்திரிக்கு. அவருக்கு மற்றொன்றும் ஞாபகத்துக்கு வந்தது. மேனி அதை மறைத்தாள் என்று வாராகி சொன்னாளே, அந்த மேனி திருமேனியாகிய அவர்தானா? அவரோட எண்ண ஓட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சது அந்த பெண் யானை. அந்த யானை அவர் தலையில கால் வச்ச அடுத்த நிமிடம் வாசற்படியில பந்தனம் செய்யப்பட்டிருந்த வாராகி விடுதலை கிடைச்சு அது பறந்து போயிட்டாங்க. எங்கிருந்தோ தொடர்ந்து மணி ஓசை வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். அடுத்து கும்பைக்கு போவோம், பட்டப்பா வீட்டுக்கு. நன்றி.